தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் இளைஞர்கள் எடுத்த சபதம். ஒரு கிராமத்தையே வாழ வைத்த இளைஞர்கள். தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி இருப்பது இளைஞர்களுக்கு அரசியலின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கியிருந்த விஜய் 60 வருட பாரம்பரிய திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார். மே 4ஆம் தேதி நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. சந்தித்த முதல் தேர்தலிலேயே பாரம்பரிய திராவிட கட்சிகளை ஓரம் கட்டி முன்னிலை பெற்று நாட்டையே ஆச்சரியப்படுத்தியுள்ளார் விஜய். தலைவர் விஜய் அவர்களின் இத்தகைய மாபெரும் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது இளைஞர்கள் படைதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்நிலையில் இளைஞர்கள் தலைவர் விஜய் வெற்றி பெற்றால் இந்த ஒரு செயலை செய்து முடிப்போம் என உறுதி எடுத்திருந்தனர். தற்போது விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதால் அவர்கள் எடுத்த சபதத்தை நிறைவேற்றியுள்ளனர். குடிநீருக்காக மக்கள் கஷ்டப்படும் ஒரு கிராமத்தில் தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் குழாய் கிணறு அமைத்து தருவோம் என உறுதியளித்திருந்தனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் தற்போது தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற நிலையில் அந்த கிராமத்திற்கு குழாய் கிணறு அமைத்து கொடுத்துள்ளனர். தோழர்களின் இச்செயல் பல தரப்பிலிருந்தும் பாராட்டை பெற்று வருகிறது.